சாதுரியமிக்க ரிஷப ராசி ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய உடல் அமைப்பு, உருவ அமைப்பு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது லக்னத்தோட ஆரம்ப புள்ளி நின்ன இடத்தை பொறுத்தும், ராசியோட நட்சத்திரம், ராசியில நட்சத்திரத்தை நின்ன அமைப்பை பொறுத்தும், லக்னத்துல ராசியில அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும், கிரகங்களோட பார்வை பொறுத்தும் மாறும். இருந்தாலும் அதை நம்ம தோராயமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம அந்த இதை பார்க்கணும். இது நிறைய மூல ஜோதிட நூல்களிலேயே குறிக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி உருவம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மூல ஜோதிட நூல்கள்லயும் குறிக்கப்பட்டிருக்கு. உங்க கண்கள் எப்படி இருக்கும்? உங்க கண்ணிலேயே உங்க அறிவு வெளிப்படும். அறிவு கண்கள், அறிவொளி வீசக்கூடிய கண்கள், அறிவொளி பொருந்திய கண்கள், கவர்ச்சியான கண்கள் உடையவர்கள் நீங்கள். உங்க கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அருமையான கண்களுடையவங்க நீங்க. இந்த பழைய புத்தகங்கள்ல ஜெயராஜ் வரைவார், மாருதி வரைவார். ஒருத்தர் மாருதின்னு ஒரு ஓவியர் வரைவார். அவரு வரைகிற கண்ணு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். உங்க காதுகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீண்டுதான் இருக்கும், எடுப்பா தெரியும். நுனியில மடங்கி இருக்காது, நுனியில கூர்மையா தான் இருக்கும், விரப்பா தான் இருக்கும். நுனியில கூர்மைன்னு இல்லை, விரப்பா இருக்கும், நீண்டு இருக்கும் காது. உங்க மூக்கு எப்படி இருக்கும்? நீண்டு இருக்குமா இல்ல குட்டையா இருக்குமா? குட்டைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் 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 மட்டமா இருக்கும். ஆனா விரிஞ்சிருக்கும் மூக்கு, விரிந்த மூக்கு இருக்கும். மூக்கு நல்லா பார்த்தா எடுப்பா விரிந்து இருக்கும், நீண்டு இருக்காது. உங்க பற்கள் எப்படி இருக்கும்? நல்ல வரிசையான பற்கள், அழகான பற்கள், ஆனால் சிரித்து இருக்கும், சிரித்த பற்கள் உங்களுக்கு. உங்க கழுத்து பகுதி எப்படி இருக்கும்? உங்கள் கழுத்து பகுதி நல்ல நீண்டு இருக்கும். கழுத்து நல்ல பருத்து தடிமனா இருக்கும். கழுத்து அப்படியே நல்ல தடிமனா இருக்கும், மெல்லியதா இருக்காது. நல்ல பருத்த தடிமனான கழுத்தை உடையவங்க நீங்க. உங்க முடி எப்படி இருக்கும்? நல்ல அடர்த்தியான முடி, அப்படி நல்ல ரொம்ப அடர்த்தியா நல்ல நீளமான முடி உள்ளவங்க தான் நீங்க. நல்ல முடி உள்ளவங்க. உங்க தலையோட வடிவம், உங்க நெற்றி எப்படி இருக்கும்? நல்ல அகன்ற நெற்றி. அந்த நெற்றி பாத்தீங்கன்னா நல்லா அகன்று இருக்கும். பழைய முருகன் படத்துல அந்த நெற்றியில 3 பட்டை போட்டு முருகன் படத்தை, பழைய முருகன் படம் பார்த்திருப்பீங்க நிறைய. அதனால அந்த நெத்தியே ஒரு அழகா இருக்கும், அகன்ற நெற்றியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகன்ற நெற்றி. அந்த பாடகி சுந்தராம்பாள் இருப்பாங்கல்ல, அவங்க நெற்றி மாதிரி அவ்வளவு நல்ல அகன்ற நெற்றி. அதுல கீழ்பாகம் உயர்ந்து மேல் பாகம் சரிந்து இருக்கும். அந்த நெத்தியில கீழ்பாகம் இப்படி உயர்ந்து மேல் பாகம் உள் பக்கம் சரிந்து இருக்கும். நல்லா அகலமா இருக்கும் நெற்றி. உங்களுடைய புஜங்கள் எப்படி இருக்கும்? தோள்கள் அப்படியே கட்டு மஸ்தா இருக்கும், ஜிம் பாடி மாதிரி. அப்படியே கட்டு மஸ்தான புஜங்கள். தசைகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சதா இருக்கும். தசைகள் பாகம் அதிகமாகவும் எலும்பு பாகங்கள் குறைந்து பாக்குறது நல்ல ஜிம் பாடி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், உருண்டு திரண்டு இருக்கும் புஜங்கள். குழந்தையிலேயே இந்த குழந்தைங்களை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு கந்திஷ்டி கூட வரும். அந்த மாதிரி கை கால்கள்லாம் ஒரு கட்டு மஸ்தா அப்படியே உருண்டு திரண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
நீங்க தோட்டத்துல எப்படி இருப்பீங்க? உயரமானவரா, குட்டையானவரா? நடுத்தரமான உயரம் உள்ளவர். ஆனா கம்பீரமான தோட்டம் இருக்கும். தோற்றம் அப்படி சொல்ல மிட்டுக்கா இருக்கும். அப்படி நடந்து வந்தீங்கன்னா அப்படி அது ஒரு நட உங்க நீங்க உங்க நடையே அழகுதான். நல்ல உருண்டு திரண்ட அங்க அமைப்பு, அகன்ற மார்பு, அகன்ற மார்பும் விரிந்த தோள்களும் உடையவர் நீங்க. தோல் அப்படியே அப்படி அப்படி இது மாதிரி இருக்காது. அப்படி அகன்ற மார்பு விரிந்த தோள்கள் அப்படி இருக்கும். நல்ல உருவம் உங்களுக்கு. நடுத்தரமான உயரம் தான், இருந்தாலும் சதப்பற்று. உங்க நடை எப்படி இருக்கும்னா, உங்க நடை தான் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நடையிலேயே உங்களை கண்டுபிடிச்சிடலாம். நிமிர்ந்து நடப்பீங்க. ஒரே மாதிரி ஒரே டைமிங்ல ஒரே மாதிரி கால் எடுத்து வச்சு ரொம்ப தூரம் நடந்துட்டு போறது உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா நடக்கிறது, உங்களுக்கு ஓய்வுன்னு இருந்தா அந்த நடை தனியா அப்படி ஒரு ஓரமா கச்சிதமா ஒரே மாதிரி நடந்துட்டு போவீங்க. திடீர்னு வேகமா போறது, திடீர்னு ஸ்லோவா போறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஒரே மாதிரி வேகத்துல ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க நீங்க. அதனால இந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்சிமம் நடைப்பயிற்சி இல்லாம இருக்க மாட்டீங்க. அப்படி நடக்கும் போதுதான் அந்த கால் அப்படி நல்லா அந்த ரோலிங் நல்லா கால் நல்லா எடுத்து வச்சு அப்படி தேய்ச்சிட்டுலாம் போக மாட்டீங்க. அப்படி முள்ள கால் அப்படி வச்சு தேய்ச்சிட்டு போ, கால் நல்லா முட்டிட்டு இருக்க வரைக்கும் அந்த கண்ணுக்கால தூக்கி வச்சு அப்படி நடப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நடை உங்களுக்கு. அந்த நடையை வச்சா கூட இவங்க ரிஷப ராசிகள் நக்கணத்துக்காரங்க போறாங்க, ரிஷப ராசிக்காரங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நேயர்களே, இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். உங்க விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து சாதுரியமிக்க ரிஷபராசி நேயர்களே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் எடுத்தீங்கன்னா அதுல எல்லாம் போட்டிருப்போம். இன்னும் நிறைய போட போறோம். அதை பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்து.